விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து கொண்டு வருகையில் அது மறுபடியும் சத்வசீல கார்படிகன் கதையை சொல்ல ஆரம்பித்தது. கிழக்கு கடற்கரையிலே தாம்பரலிப்தி என்ற நகரத்தை சண்டசிம்ஹன் நீதி வழுவாமல் ஆண்டு வந்தான். ஒரு நாள் பாராளும் பார்த்திபன் வேட்டைக்கு கிளம்பினான். கொடிய விலங்குகள் வாழும் கானகத்திற்கு சதுரங்க சேனைகளுடன் பரிவாரங்கள் புடைசூழ மகாராஜன் சென்றபோது சத்வசீல கார்படிகனோ தன் கையில் ஒரு பிரம்பை பிடித்துக்கொண்டு அரசன் முன்னால் ஓடினான். சிறிது நேரம் வேட்டையாடிய பிறகு புதரிலிருந்து தப்பிய ஒரு காட்டு பன்றியை துரத்தி கொண்டு மன்னன் வெகு தூரம் சென்றான். அவனால் காட்டு பன்றியை பிடிக்க முடியவில்லை. வேகமாக செல்லக்கூடிய குதிரை மீது மன்னன் சவாரி செய்து வந்தும் கார்படிகன் மட்டும் பசியும் தாகமும் வருந்த தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அரசனுடன் ஓடி வந்திருந்தான். வழி தெரியாமல் அரசன் களைத்து போய் நின்றுவிட்டான். உடன் வந்த பரிவாரத்தார் அனைவரும் பின்தங்கிவிட்டனர். சத்வசீலா, நாம் வந்த வழி தெரியுமா? தெரியும். இப்போது சூரியன் உச்சிக்கு வந்து வெயில் கொளுத்துகிறது. ஆகவே தாங்கள் சிறிது நேரம் தங்கி இளைப்பாறிய பிறகு கிளம்பலாம். அப்படியானால் எங்காவது தண்ணீர் சமீபத்தில் அகப்படுமா பார்? அப்படியே ஆகட்டும் அரசே. பாராளும் வேந்தன் தன்னிடம் கேட்டதும் கார்படிகன் பக்கத்தில் இருந்த மரத்தின் மீது ஏறி நாற்புறமும் சுற்றி பார்த்தான். அருகில் ஒரு ஆறு ஓடுவதைக் கண்டு மரத்திலிருந்து கீழிறங்கி அரசனை அங்கே அழைத்துச் சென்றான் கார்படிகன். வேந்தன் நீராடிய பிறகு பசியால் உயிர் போகும் நிலைக்கு வந்துவிட்டான். கார்படிகனுக்கும் அதே பசி மயக்கம்தான். ஆனாலும் அவன் தன் ஆடையின் நுனியில் முடித்து வைத்திருந்த காய்களை எடுத்து அலம்பி அரசனிடம் கொடுத்தான். கனிகள் மிகவும் ருசியாக இருக்கிறதே, எங்கு கிடைத்தது? கிடைக்கும் போதெல்லாம் என்னிடம் இதை பத்திரப்படுத்திக் கொள்வேன். சமயத்துக்கு உபயோகமாக இருக்கும். கார்படிகன் குதிரைகளை சேணமிட்டு தயாரிக்க அரசன் அதன் மீது ஏறி தன் நகரத்திற்கு கிளம்பினான். சபையோர்களே, கடந்த தினங்களில் நான் வேட்டையாட சென்ற சமயத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த கார்படிகன் சத்வசீலனின் ராஜபக்தி என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. அதை பாராட்ட
பல வெகுமதிகளை அளிப்பதோடு இன்று முதல் சத்வசீலனை என்னுடைய மெய்க்காப்பாளனாக நியமிக்கிறேன். ஒரு நாள் மன்னன் தனக்கு இலங்கை அரசன் குமாரியை மணம் முடித்து வருமாறு சத்வசீலனை கப்பலில் அனுப்பி வைத்தான். கப்பல் சென்று கொண்டிருக்கையில் திடீரென்று கடலின் நடுவே கொடிமரம் ஒன்று தோன்றியது. கொடிமரம் மேலே வந்ததும் சூறாவளி தோன்றி காற்றாக அடித்து பெருமழை பெய்தது. இது என்ன மாயம்? நான் காண்பது கனவா அல்லது நிஜமா? கடலுக்கடியில் இப்படி ஒரு அற்புதமான நகரமா? நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அதே சமயம் கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில் பிரகாசமாக விளங்கிய ஒரு மாளிகையின் கதவு திறந்தது. அதிலிருந்து அழகிய பெண் ஒருத்தி துர்க்கை அம்மனை வழிபட கோவிலுக்கு வந்தாள். அவள் தேவியை வழிபட்டு மீண்டும் எதிர் மாளிகைக்குள் சென்று விட்டாள். சத்வசீலனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வந்தாள், அம்மனை வழிபட்டாள், சென்று விட்டாள். என்னை பார்த்தாளா? சரி, இதோ இந்த குளத்தில் குளித்துவிட்டு பிறகு எதிரில் இருக்கும் மாளிகைக்குள் சென்று பார்ப்போம். குளத்தில் மூழ்கி தலை நிமிர்ந்தவுடன் தான் தாமிரலிப்தி நகரில் சண்டசிம்ஹ மகாராஜாவின் தோட்டத்து குளத்தின் மத்தியில் இருப்பதை கண்டதும் அவன் திகைத்து விட்டான்.
என்ன இது? சிறிது நேரத்திற்கு முன் ஒரு அழகிய அதிசயமான தீவில் இருந்தேன். இப்போது இந்த தோட்டத்தில் இருக்கிறேன். இது கனவல்ல. நன்றாக விழித்திருந்த நிலையில்தான் கண்டேன். பாதாள லோகத்து பெண் என்னை மயக்கி இழுத்து போய்விட்டாளா? அரண்மனை தோட்டத்தில் தனக்குள்ளே பேசிக்கொண்டும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு இருக்கும் சத்வசீலனின் நிலை கண்டு தோட்டத்து காவலர்கள் மன்னனிடம் தெரிவித்தார்கள். மன்னன் நிலை அறிய தோட்டத்திற்கு விரைந்தான். நண்பா, இதெல்லாம் என்ன? இங்கே எப்படி வந்து சேர்ந்தாய்? இலங்கைக்கு சென்ற நீ எப்படி இங்கு வந்தாய்? சத்வசீலன் தனக்கு நேரிட்ட அனுபவத்தை அரசனுக்கு சொன்னான். அரசனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. நான் இவனுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறேன். அதே போல செய்து என் பழங்கடனை தீர்த்து விடலாம். கவலைப்படாதே, நானே உன்னை அந்த தேவதை இருக்கும் இடத்திற்கு அதே வழியாக அழைத்துச் செல்கிறேன். மறுநாள் அரசன் நாட்டு நிர்வாகத்தை தன் மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு சத்வசீலன் வழிகாட்ட அவனுடன் கப்பலில் புறப்பட்டான். பாதி தூரம் போனவுடன் முன் மாதிரியே நடுக்கடலில் அழகான கொடிமரம் ஒன்று கிளம்புவதை கண்டார்கள். கொடிமரம் இதுதான். நான் இங்கே கடலில் குதிக்கிறேன். மகாராஜாவும் என் பின்னாலேயே குதித்து கொடிமரத்து பக்கத்தில் மூழ்க வேண்டும். அரசனும் சத்வசீலனும் கொடிமரத்தை அணுகினார்கள். கொடிமரம் கீழிறங்கியது. சத்வசீலன் அதை தொடர்ந்து மூழ்கினான். அரசனும் கூடவே மூழ்கினான். அவர்கள் இருவரும் அந்த அதிசயமான தீவை அடைந்தார்கள். அந்த விசித்திர அழகியின் வருகைக்காக காத்திருந்தனர். ஜொலிக்கும் மாளிகையிலிருந்து கண்ணை பறிக்கும் அழகுடன் அந்த விசித்திர கன்னி கோவிலுக்கு வந்தாள். அரசனும் சத்வசீலனும் அவளை இமை கொட்டாது பார்த்து கொண்டிருந்தனர். துர்க்கை அம்மனை வழிபட்டுவிட்டு இவர்களை நோக்கி அவள் வந்தாள். தாங்கள் யார்? இங்கு வந்திருப்பதன் நோக்கம் என்ன? இவன் குறிப்பிட்ட துர்காதேவியின் திருவுருவத்தை வழிபடுவதற்காகவே நான் இங்கே வந்தேன். வந்த இடத்தில் உன்னை கண்டேன்.
ஆண்வாடை வீசாத இந்த தீவில் தன்னந்தனியாய் 2 நகரங்களை ஆண்டு கொண்டிருக்கிறேன். பாதாள வேந்தர்களுள் வேந்தனான காலநேமியின் குமாரி நான். சக்கரதாரியான விஷ்ணு என் தந்தையை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டார். என் தந்தையைப் போல கம்பீரமாக உள்ளீர்கள். என்னை அனாதையாக விட்டு போகாதீர்கள். என் அருமை மகளே, உன்னை அனாதையாக விட்டு போக மாட்டேன். இவன் என் அந்தரங்க தோழன் சத்வசீலன். உன் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கிறான். மகளே, இவனை உனக்கு அளிக்கிறேன். இவன் உன்னையும் உன் நகரங்களையும் ஆளுவான். விசித்திர கன்னி தன் குலதெய்வமே தந்தைக்கு பதிலாக ராஜ கம்பீர உருவில் வந்திருப்பதாக எண்ணி அரசன் கூறியதை ஏற்றுக்கொண்டாள். சத்வசீலனின் விருப்பம் நிறைவேறியது. அவன் அந்த கன்னியை மணந்து அதிசய தீவிலுள்ள 2 நகரங்களின் அரசுரிமையையும் அடைந்தான். சத்வசீலா, அன்று நடுக்காட்டில் எனக்கு சாப்பிட 2 நெல்லிக்கனிகளை கொடுத்தாய். அதற்கு ஈடாக இன்று நான் உனக்கு 2 நகரங்களை கொடுத்துள்ளேன். என் ராஜ்யத்தின் தலைநகருக்கு நான் திரும்ப நினைக்கிறேன். விசித்திர கன்னி அரசனை பழையபடியே குளத்தில் மூழ்கச் சொன்னான். அரசனும் அவ்விதமே குளத்தில் மூழ்கி தன் தலைநகரை அடைந்தான். கதை முடிந்தது. சத்வசீலன், மகாராஜன், இந்த இருவர்ல யாருடைய நன்றி விசுவாசம் விசேஷமானது? சொல்லு மகாராஜா, சொல்லு. சேவகன் நன்றி விசுவாசம் செலுத்துவது அவனுடைய கடமை. அரசாள்பவனுக்கு அது கடமை அல்ல. அரசன் அதிசய கன்னியை தன் நண்பனுக்கு தத்தம் செய்த நன்றி விசுவாசமே சிறந்தது. வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்த்தோம். வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவால் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம். ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.